ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் பிரியா ஸ்பீக் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு ரெசிப்பியில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் சவர் ஸ்பைசி ரெட் டெலப்பியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ இது வந்து டெலப்பியா ஃபிஷ். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் தூள் போடுறேன் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் த ஸ்மெல். ஒரு மாதிரி அந்த கவிச்சி வடை எனக்கு பிடிக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மஞ்சள் தூள் நல்லா தேய்ச்சிக்குவோம். ஸோ கொஞ்சம் உள்ளுக்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு half a tablespoon ஆஃப் சில்லி பவுடர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு நான் வந்து வாட்டர் அப்படியே பெட்ரை பண்ணிட்டேன். ஸோ ஈரமாக இருக்காது. ஜஸ்ட் அப்படியே அந்த ஃபிஷ்லேருந்து வெளியாகிற அந்த தண்ணியிலே வந்துட்டு லைக் அதோடைய இந்த ஜூஸஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதிலே வந்துட்டு ஐம் ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் உள்ளுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ யூ கேன் see உள்ளுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதில் வந்து 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, ஒன் இஸ் ஜிஞ்சர் கார்லிக் ஒரு 5 to 6 cloves. ஜிஞ்சர் வந்து ஒரு நம்ம பாமோட ஹாஃப் சைஸ். அண்ட் ஆல்சோ லெமன் கிராஸ் வந்து ஒரு 3 லெமன் கிராஸ் நான் வந்து அரைச்சி. இது வந்து ஆக்சுவலி என்னென்னா அந்த நம்ம இப்போ இந்த சம்பல் செய்ய போகிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த கிரேவிக்கு யூஸ் பண்ணுறது. பட் அதில் வந்து நான் 1.5 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா உள்ளுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, ஃபிஷ் ஹெட்டில் உள்ளுக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்துட்டு சால்ட் நான் கொஞ்சம் அப்ளை டுவர்ட்ஸ் தி இன்சைட். நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் இதெல்லாம் பண்ண பிறகு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ½ an hour மேரினேட் பண்ணிவிடுங்க. ஸோ அது நல்லா வாட் யூ கால் மேரினேட் ஆகிடும். உள்ளுக்கு ஃப்ளஷ்லலாம் நல்லா மேரினேட் ஆகின பிறகு அந்த ஜூஸஸ்லலாம் வந்து அது மிக்ஸ்ட் ஆகணுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஃபிஷ் தான் டெலப்பியா. பட் இது என்னென்னா கட் பண்ணியாச்சு பீசஸாக. ஸோ இதுவும் வந்து அதே தான். ஒன்று வந்து நான் ஃபுல் பீஸா அப்படி போட போகிறேன், இது வந்து கட் பண்ண பீசஸ். ஓகே, ஸோ ஆஃப்டர் 30 minutes நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நல்லா ஆயில் ஹீட் ஆக விட்டுருங்க. இப்போ இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ரைங் ப்ராசஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அந்த மெயின் அந்த சம்பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் ஆடட் கறி லீவ்ஸ், அப்புறம் இது லெமன் கிராஸ். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா 3 லெமன் கிராஸ் போட்டு நான் அரைச்சிருக்கேன்னு. ஸோ அதோடைய பேலன்ஸ் வந்து இதில் போடுறேன், நல்ல ஒரு எரோமா கிடைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இது வந்துட்டு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, சம்பாலுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆனியன். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு 1 மீடியம் சைஸ் நார்மல் ஆனியன் இருக்குது இல்லைங்களா, அது கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது நல்லா வதங்கணும். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் குக்கிங்கில் வந்துட்டு ஃபார் மீ வந்து நல்லா வதங்கினா தான் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நம்ம இந்த சம்பால் செய்யறதுக்கு ஆயில் வந்துட்டு we have to add a little more than usual. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஆயில் ½ a cup யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ½ a cup யூஸ் பண்ணி ஆகணும். தென் ஒன்லி இது நல்லா வதங்கி வரும். இங்கே வந்துட்டு நான் ஒரு 1 cup ஆயில் அளவுக்கு தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 cup இந்த சென்ஸ் மெஷர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, மெட்ரிக்ஸ் கப், அந்த கப் அளவு கிடையாது, நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா 1 cup அளவுக்கு அந்த மாதிரி. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் போட்டிருப்பேன் என்ன how much needed for this சம்பால் செய்யறதுக்கு எவ்வளோ ஆயில் தேவைப்படுதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள்.
ஓகே யூ see இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. ஓகே ஒரு மாதிரி மிக்ஸ் டார்க் ப்ரௌன் லைட் ப்ரௌன் இந்த ஸ்டேஜில் இருக்கணும். now we are going to add in some tomatoes. okay I have added tomatoes add பண்ணியாச்சு. ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சப்போஸ் உங்கள் வாட் யூ கால் ஃப்ளேம் வந்துட்டு கொஞ்சம் மீடியமில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் லோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ஃப்ரைட். இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா வாட் யூ கால் குக் ஆகுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகே ஸோ நவ் இஃப் யூ see I have also added நம்மளுடைய ginger garlic paste. ginger வந்து நான் சொன்ன மாதிரி half a palm, 5 to 6 cloves of garlic. அதுக்கப்புறம் வந்து லெமன் கிராஸ் 3 pieces நான் வந்து blend பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நல்லா வதங்க விடுங்க. ஓகே ஸோ இது வந்துட்டு சில்லி பேஸ்ட் வெறும் plain பட்டை மிளகா ஒரு ஹேண்ட்ஃபுல் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு வெரி லிட்டில் வாட்டர் ஒரு half a cup விட லெஸ் வாட்டர் போட்டு நான் அரைச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு 1 to 2 tablespoon ஆயில் ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உப்பு அதுக்கு ஏற்றின மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நம்ம முதல்ல சில்லி ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து வாட்டர் முதல்ல ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். நீங்கள் ஒரு வேளை சில்லியில் வந்துட்டு உப்பு போட்டிருந்தீங்கன்னா ஜாஸ்தியாக இதில் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். until it breaks up from the oil நம்ம வந்து நல்லா வதங்கி எடுக்கணும். then only water add பண்ணால் நல்லாயிருக்கும். okay if you can see now அந்த oil break பண்ணி வருது from the sambal, the chili pasteலேருந்து வருது பார்த்தீங்களா. so this is a good stage where you can add other ingredients. so before adding in water sweet sour இல்லைங்களா, so I'm going to add chili sauce. you can use tomato ketchup but I prefer chili sauce because sweet sourனா the sweetness கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். so for that sake I'm using chili sauce. don't take chili sauce which is extra spicy ஏன்னா இது ஆல்ரெடி நல்லா ஸ்பைசியாக இருக்கும். அதுக்கு நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. okay now I'm going to add in water. அந்த அரைச்சி வச்ச அந்த சில்லி பேஸ்ட்லேயே நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு to not waste the balance. அதுக்கப்புறம் இதில் வாட்டர் ஊற்றிருக்கேன். this is around நான் சொன்ன மாதிரி ஒரு 2 to 3 cups வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணலாம். depends on how thick you want your sambal sauce to be இல்லைங்களா. ஸோ ஒரு 2 or maximum 3 cups. இப்போது இதை நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது குக் ஆகிட்டுருக்கு. I'll tell you one சீக்ரெட்னு சொல்லலாம் இல்லை டிப்ஸ்ன்னு சொல்லலாம் which I learned. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சில்லி பேஸ்ட் டைப் ஆஃப் குக்கிங் பண்ணிங்கன்னா where you have to add on the chilli and then அதை வந்து நீங்கள் வந்து குக் ஆக வைக்கணுன்னா always stir because when you stir as you stir அது வந்து நல்லா அந்த ஹீட் உள்ளேருந்து வெளியாகி மேலே எல்லாமே வந்து நல்லா குக் ஆகும். இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டர் அ லிட்டில் பிட். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஹீட்டையும் பார்த்துக்கணும். ரொம்ப ஹீட் வைக்காதீங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப வச்சிங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் குக்கிங் அட் த பாட்டம் பட் டாப் வந்துட்டு இன்னும் half a குக் மாதிரி இருக்கும். ரெண்டாவது தீஞ்சிடும். ஓகே ஓகே ஸோ இட் இஸ் குக்ட் வெல். யூ கேன் see கலர் வந்து நல்லா டார்க் ரெடாக தென் ஆகிட்டுருக்கு. so this means it's cooked well. now in this stage la vandute I'm going to squeeze some lime juice. okay so we will squeeze in half a lime ingadu. so sweet sour illingla, that means nam vandute sweetness and also a little sour. I don't want it to be too sour, so adanal just half a lime juice da na squeeze பண்ணிருக்கேன். okay okay so now I'm going to add in raw sugar, brown sugar add பண்றேன். I'll go for 1.5 tablespoon. ரொம்பவும் போட்டுறாதீங்க because ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓகே ஸோ நான் நல்லா கிண்டிக்குவோம். see இந்த ஸ்வீட் அண்ட் சவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சம்பல் ஜாஸ்தி இருக்காது. ஒன்ஸ் நம்ம ஃபிஷ் மேலே வந்து இதை ஆட் பண்ணும்போது இட் shouldn't be so much of நிறைய கிரேவி அப்படி இருக்காது. ஸோ டோன்ட் வரி if it looks little because இதோடைய ஸ்பெஷாலிட்டியே வந்துட்டு you pick the fish with the sambal as you eat. it's not you eat with the sambal இல்லைங்களா. okay so இப்படி கிண்டிக்கிங்க. you can see the oil is breaking up well.
So it's turned out very well. And finally I'm going to add in 1 tablespoon of corn flour. Corn flour எதுக்குன்னா இது இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாகும். So it's just perfect to pour on the fish. Fishes கூட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்ல ஒரு thickness ஓடயே இருக்கும். So this will be our final wet ingredient. So இது வந்துட்டு corn flour 2 tablespoons. Actually 2 சொல்ல முடியாது, almost 1.5 tablespoons. Maximum you can use 2 tablespoons. So இது வந்துட்டு almost 1 cup of water. Matrix cup யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்க்கு. Just pour it around. நான் ஏன் வந்து டைரெக்டாக கார்ன்ஃப்ளவர் போடலைன்னா பிகாஸ் லம்ப்ஸ் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா இதோட கொஞ்சம் திக்காயிடும். ஓகே, ஸோ யூ கேன் see இந்த திக்னஸ் தான் நம்மளுக்கு வேண்டியது. This is very nice. Okay, so கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாட்டி என்ன ஆகும்னா it will still taste good, பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைனீஸ் டிஷ் மாதிரியோ இல்லை ஜாவனீஸ் ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்காது. இது போட்டால் தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக நம்மளுக்கு அந்த ஒரு குஷியனுடைய டேஸ்ட் கிடைக்கும். பட் இட்ஸ் அப் டு யூ. இந்த டிஷ்ஷில் வந்து கார்ன்ஃப்ளவர் இல்லாமல் நம்ம ஸ்வீட் சர்வ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ இட்ஸ் அப் டு யூ இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆர் நாட். பட் இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நீங்கள் முதல் கவனிச்சிங்கன்னா நான் வந்து ஒரு 1 ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்துட்டு கட் பண்ணி பீசஸாக ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஓகே, ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. இது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது பிகாஸ் என்னுடைய இன்றைக்கி ஃப்ரைங் சரியாக வரலை. பட் ஸ்டில் இது வந்து ஃபுல் ஃபிஷ். ஸோ இது மேலே தான் நம்ம இந்த சாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கட் பண்ணின பீசஸ் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரை பண்ணினோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு I'm going to add to the pot, sorry to the wok. I'm going to add in. வந்து மேலோட்டமாக ஆட் பண்ணுங்க பிகாஸ் ரொம்ப டெண்டராக இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒன்ஸ் இது வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிச்சுன்னா இன்னும் சாஃப்ட் ஆகிடும். ஸோ மேலோட்டமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை கொஞ்சம் இப்படி கீழேருந்து எடுத்து கொஞ்சம் மேலே இப்படி ஜஸ்ட் ஆட் பண்ணி விடுவோம். If you can turn பண்ணி விடுங்க. If not, just add it to the top. Okay, so இவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் பிகாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யணும். பட் இஃப் யூ ப்ரிப்பேர் த இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் நீங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இட்ஸ் குவைட் ஈஸி. ஓகே ஓகே, ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஐ ஹவ் ஆல்ரெடி placed it on the serving plate. So இப்போ ஃபைனலாக கொஞ்சம் garnish பண்ணுறதுக்கு what you have at home you can use them. So I have some lime. Okay, so I'm going to just put it aside. So these are the sambal onions. Just going to add in a little bit here and there. It's up to you how you want to garnish them. Okay, and now finally I'm going to just sprinkle some salads. Okay, so இது வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ண ஃபிஷ். ஸோ அழகாக இருக்குது இதுவும். ஸோ இது வந்து அதோடைய ஹெட் அண்ட் தென் அந்த ஃப்ளாஷ் டெயில் பகுதி I also garnished it. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன இருக்குது அதில் garnish பண்ணுங்க. It will look very nice. Okay, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க and I'll show you the other. So இது வந்து அந்த whole fish. Okay, and this is the pieces. Okay, so come let's see. So பாருங்க உங்களுக்குலாம் நல்லா வந்திருக்கு while frying. Now we'll take this. Okay, and I'll take some of the what you call and the gravy கொஞ்சம் எடுத்துட்டு. Okay, so பாருங்க looks very nice and the flesh and all. ஆனால் இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து சாப்பிடணும் because I noticed there is like bones.
டைனி போன்ஸ், பட் நல்லா அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஐ டோன்ட் திங்க் யூல் ரிக்ரெட். இந்த லாக்டவுனில் ஒரு பர்ஃபெக்ட் டிஷ்ஷாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியோட. Till I see you in the next segment, this is Priya signing off. Take care and bye-bye. Hey guys, like, share, subscribe. Don't forget the bell icon. Bye bye.